வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேக் டெக்கரேஷன் தான். கேக் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதில் டெக்கரேட் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்போதும் பண்ணுறது போல தான். நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தியோ இல்லது மைதா மாவு பயன்படுத்தியோ நம்ம செய்து எடுத்துக்கலாம். அதாவது நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதோட 1/4 கப்பு கோகோ பவுடர் சேர்த்துட்டு, மற்றபடி நம்ம சேர்க்கக்கூடிய பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் அதெல்லாம் சேர்த்துட்டு, சுகர் 2 கப் மாவுக்கு அதே 2 கப் அளவுக்கு சுகரை சேர்த்துட்டு, நான் குக்கிங் ஆயில் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன், பட்டர் சேர்க்கலை. அதே போல் முட்டையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுட்டு குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கேக் 2 பீஸாக நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு பீஸில் சுகர் சிரப் சேர்த்துடலாம். சுகர் சிரப் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு நம்ம அதை ஜீனி கொஞ்சம் மெல்ட் ஆகி லைட்டாக ஒரு பிசு தன்மை வர அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே விப்டு க்ரீமும் அப்ளை பண்ணிவிட்டேன். அப்போ இன்னொரு பீஸ் கேக்கு மேலே வச்சுட்டு அது மேலேயும் சுகர் சிரப் சேர்த்துடலாம். இந்த சுகர் சிரப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக்கு கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஈரப்பதமாக நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக பண்ணித்தரோம். அதுக்காக தான் நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம விப்டு க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். ப்ராப்பராக கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நான் ப்ளேலிஸ்ட்டில் கேக் ரெசிபீஸில் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் லிங்க்கு தரேன். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னாக்கா கேக் ரெசிபீஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுதுன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ பெர்க் எடுத்திருக்கேன். பெர்க் எடுத்துகிட்டு நம்ம சைடில் இதை போல் ஒன்று ஒன்றா வச்சு கொஞ்சமாக கேப் விட்டு நான் டெக்கரேட் பண்ணுறேன். பட் நீங்கள் கேப் இல்லாமல் ஃபுல்லாக கவர் பண்ணுறதானாலும் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை போல் ஃபுல்லாமே நம்ம வச்சு எடுத்துடலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் மட்டுமே எப்படி கேக் பண்ணுறது, அதோட ராகி மாவு, நாட்டு சக்கரை சேர்த்து எப்படி கேக் பண்ணுறது அப்படின்ற அந்த கேக் ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுதுன்னா ப்ளேலிஸ்ட்டில் கேக் ரெசிபீஸில் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ ஃபுல்லாகவுமே நம்ம இதை போல் இந்த சாக்லேட் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது இது போல் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இப்போ இது மட்டுமே நம்ம வச்சு அலங்கரிக்கும் போதே கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்குது. நார்மலாக நம்ம கேக்னாக்கா எப்போவுமே க்ரீம் போட்டுட்டு ஒரு ஃப்ளார் போட்டுட்டு நேம் எழுதுவோம். அது இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது பார்க்கும்போது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப ஆசையாகவே இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே பெர்க் வச்சு நம்ம அலங்கரிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதை ஒரு 4 பாகமாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக அந்த க்ரீம் மேலே நமக்கு ஒரு அடையாளத்துக்கு தான் அது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம அடுத்த டெக்கரேஷன் ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு 2 பக்கம் பார்த்திங்கன்னா நான் சாக்கோ சிப்ஸ் சேர்க்க போகிறேன். சாக்கோ சிப்ஸ் பார்த்திங்கனாக்கா பொதுவாக அந்த பேக்கிங் ஐட்டம்லாம் விற்கக்கூடிய கடைகளில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. கோகோ பவுடர், வெனிலா எசன்ஸ் எல்லாமே நான் அந்த மாதிரி கடைகளில் தான் வாங்குவேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பெரிய கடைகளில் மளிகை கடைகள்லேயே கேட்டு பார்த்தா கூட அங்கே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எங்கே விருப்பமோ அது போல் கேட்டு வாங்கிங்க. நான் இப்போ இந்த 2 பக்கங்கள்லேயும் சாக்கோ சிப்ஸ் சேர்த்து நான் டெக்கரேட் பண்ணிடுறேன். அதை ஃபுல்லாக கேப்பே தெரியாமல் கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி ஃபில் பண்ணுறதுனால எப்படி வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜெம்ஸை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிடலாம். ஜெம்ஸில் ஒரு பக்கம் நான் மல்டி கலரில் சேர்த்து அலங்கரிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அது போல் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அந்த 5 rupees பேக்கெட்லேயே பார்த்திங்கன்னா ஒரே கலராக, அதாவது பிங்க் மட்டும்னாக்கா பிங்க் மட்டுமே இருக்கிற மாதிரியோ இல்லை ப்ளூ மட்டும்னா ப்ளூ மட்டும் இருக்கிற மாதிரியோ கூட பேக்கெட்ஸ் கிடைக்கிது. நீங்கள் அது போல் கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ஒரு பக்கம் மல்டி கலராக போட்டுறேன். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்கும். அது போல் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ ஒரு பக்கம் மல்டி கலரில் நான் டெக்கரேட் பண்ணிவிட்டேன். அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 கலர் மட்டுமே வச்சு நான் அலங்கரிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த கலர் விருப்பமான கலரோ
அதை வச்சு நீங்கள் இது போல் செய்து கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து விருப்பப்படுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல் குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி செஞ்சு கொடுத்த திருப்தியாக நமக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஃபுல்லாக வந்து கேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதோட வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.